ஒரு வித்தியாசமான முயற்சி. விஜய் தேவரகொண்டா இங்கே போலீஸ், அவங்க ஃபேமிலியே வந்து மாமா சித்தப்பா இவங்கெல்லாம் போலீஸு. ஆனால் விஜய் தேவரகொண்டாவோட அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி அம்மா ரோகிணியை போட்டு அடின்னா அந்த அடி. இதை பார்த்து சின்ன வயசில் விஜய் தேவரகொண்டா பயப்படுறாரு. அவங்க அண்ணன் தான் இவரை வந்து குஞ்சு அடைகாக்கும் கோழியாக அவங்க அப்பாட்டேருந்து கவர்ந்து பண்ணி அடைகாத்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் அப்பாவை அண்ணன் அண்ணன் போலீஸில் பிடிபடாமல் இருக்க அவங்க மாமாலாம் ஐடியா கொடுக்க கொன்று போட்ட அண்ணன் ஊரை விட்டு காணாமல் போகிறாரு. அண்ணனும் தம்பியும் இவர் உடல் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ணனை பிரிஞ்சதுலேருந்து விஜய் தேவரகொண்டா ஒரு விரக்தியில் இருக்கார். எப்படியாவது தான் லைஃப்பில் அண்ணனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. ஓடிப்போன அண்ணனை விஜய் தேவரகொண்டா மீட் பண்ணாரா, மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளான, அதுவும் கோபம் மூக்குக்கு மேலே இருக்குது. ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போவார். அங்கே போட்டு ஒரு அதிகாரி ஒரு வயசானவரை அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து பொங்கி எழுந்து கோபத்தில் அந்த அதிகாரியை அடித்து போலீஸில் கிட்டத்தட்ட சஸ்பெண்ட் ஆக வேண்டிய கட்டத்துக்கு போக வேண்டிய விஜய் தேவரகொண்டாவை ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஸ்பெஷல் போலீஸ் அதிகாரியாக இலங்கைக்கு அனுப்புது. இந்தியாவுடைய ரா பிரிவு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து இவரை இலங்கைக்கு அனுப்பி அங்கே சில விஷயங்களை உளவு பார்க்க சொல்லுது. அங்கே இவருக்கு முன்னாடி உளவு பார்க்குறதுக்கு டாக்டராக ஹீரோயின் ஒருத்தரும் இந்த படத்தோட ஹீரோயினும் போயிருக்கிறாங்க. இவர் உளவு பார்க்க, நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், என்ன ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை உன்னால் தான் முடியும் அப்படின்ற லெவலில் கேஜிஎஃப்ல எஸ்ஸை சொல்கிற மாதிரி இங்கே விஜய் தேவரகொண்டாவை சொல்லி, அதில் உனக்கு ஒரு விஷயமும் இருக்குது, உன் அண்ணனை நீ ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கல, நீ அங்கே போனால் உன் அண்ணன் சிவாவை சந்திக்கலாம் அப்படின்னோடனே இவர் கிளம்பிடுவார். பொட்டி பிடிக்க எல்லாம் தூக்கிக்கிட்டு. அதிக வழி தருதம் அதே காதல் தான்.